ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். இது பிரைம் எக்ஸலன்ஸின் உங்கள் ட்ராமா உங்களுடன் எப்பொழுதும் இணைந்திருக்கும் உங்கள் ட்ராமா. இப்போ ஜாதகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஏங்க இப்போ யோகக்கார அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதாங்க நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு சும்மா ஒரே ஒரு பேஜ் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க பார்ட் 1 பார்ட் 2ன்னு இன்னையிலேருந்து போடலான்னு இருக்கிறேன். ஸோ யூ நோட் இட் டவுன். யோகவியல் அப்படின்னா என்னதா? இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவர்தனராஜ் அப்படின்றவர் திருவரல் ஜோதிட கல்வி ஆசிரியராக இருந்திருக்காருங்க. அவர் தான் எழுதியிருக்காரு. யோகம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து எதுல இருந்து டிரைவ் ஆயிருக்குன்னா சமஸ்கிருத வேர்டு யூஜ் அப்படின்னு சொல்லுவோம். யூஜ்ன்றது சமஸ்கிருத வேர்டுங்க. அதாவது நிலையினை அடைவது அல்லது கொடுப்பது என்று பொருள். அதாவது யோகம்ன்றது தானா தேடி வரக்கூடிய ஒரு விஷயம் தானேங்க யோகம். அதுதாங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதற்கு சிறந்த நிலையினை அடைவது, நார்மல் இல்லைங்க, சிறந்த நிலையினை அடைவது அல்லது கொடுப்பது என்று பொருள். சரிங்க. யோகம்னா என்னங்க? யோகம் என்றால் சேர்க்கை என்று பொருள். அதாவது ஒரு கிரகம் இருக்கிறப்ப இன்னொரு கிரகமும் அதுல வந்து சேர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம யோகம்னு சொல்றோங்க. இது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யோகம்லாம் எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களுடைய பார்வை வந்து படும் பொழுது. இப்ப குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பார்வை கோடி நன்மை, அது மாதிரி தான் நிறைய வந்து இருக்கும். ஒரு சில கிரக அமைப்புகள் வந்து அது கொடுக்கும்னு சொல்றாங்க. இப்ப யோகக்காரன், இவங்கெல்லாம் ரொம்ப யோகக்காரன் சொல்லுவோம். அதாவது ஜாதகத்துல யோகக்காரன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகக்காரன் என்றால் சேர்க்கையால் யோகத்தை தருகின்றவன். அதாவது ஒரு இதோட இன்னொரு இது வந்த ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய யோகத்தை தான் யோகக்காரன் என்று நாம் கூறுகிறோம். ஒரே கிரகம் திரிகோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் அதிபதியாக இருந்தால், ஒரே கிரகம் திரிகோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் அதிபதியாக இருந்தால் அந்த கிரகம் யோகக்காரன் என்று அழைக்கப்படும். அதை தாங்க நம்ம யோகக்காரன் சொல்றோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ரிஷப லக்னத்தை எடுத்தோம்னா சனி வந்து 9, 10ஆம் வீட்டில் தான் இருக்கிறாரு. ரிஷப லக்னம் ஃபர்ஸ்ட் செகண்ட் வீடு. அது 9, 10 2 வீடுகளுக்குரிய கிரகமாகும். இது வந்து திருகோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் அதிபதி ஆவதால் சனி வந்து யோகக்காரன் ஆகிறார். சரிங்களா? இந்த இடத்துல சனி பகவான் வந்து யோகக்காரன் ஆகிறார். அதே துலாம் லக்னம் எடுத்தோம்னா, இப்ப நான் சொல்றது ராசி கிடையாதுங்க, லக்னத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? ரிஷப லக்னமா இருந்தா சனி வந்து 9, 10ஆம் வீட்டுல வந்து இருக்கிறப்ப யோகக்காரன். அதே இது ரிஷப லக்னமா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது துலாம் லக்னமா இருந்துச்சுன்னா 4, 5 குடையவர். துலாம் நாளை 4, 5 தான். ஸோ துலாம் லக்னத்தில் பிறந்தக்காரர்களுக்குமே சனி தான் யோகக்காரர். கடகம் சிம்மம் எடுத்தோம் அப்படின்னா செவ்வாய். யாரு யோகக்காரன்? செவ்வாய். அதே மகரம் கும்பம் எடுத்தோம், லக்னத்துக்கு எடுத்தோம்னா சுக்கிரன் வந்து யோகக்காரன். சுக்கிரனாலேயே வந்து ரொம்ப அதிகமாக பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். ஸோ யாருக்குன்னா மகரம் அண்ட் கும்பம், அவங்க 2 பேருக்குமே மகரம் அல்லது கும்பம் லக்னம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து யோகக்காரன் சொல்றோம். அதே இது இப்ப என்னோட ராசி மேசம் விருச்சிகம் பிறந்தவர்களுக்கு சூரியன் சந்திரன் இருவருமே யோகக்காரர்கள். இவங்களுக்கு மட்டும் 2 யோகக்காரர்கள் வராங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும். இப்ப எனக்கு என்ன லக்னம்னு பாத்தீங்கன்னா கடக லக்னம். கடகத்துக்கு இன்னும் நான் பார்க்கல. ஸோ மேசம் விருச்சிகம் 2 பேருக்கு வந்து சூரியன் சந்திரன் இருவரும் யோகக்காரர்கள். யோகக்காரன் பலமாக இருந்தால் வாழ்க்கையில் யோகம்தான். கண்டிப்பாக யோகக்காரன் பலமாக இருக்கணும். அதாவது நம்ம பார்த்த செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன் அவங்க பலமா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு யோகம் தன்னால கிடைக்கும். கூரையை பிச்சுக்கிட்டாங்க போலும் சொல்லுவாங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். தட் மீன்ஸ் என்னன்னாங்க, இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது நீங்கள் பணம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர யோகம் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எப்பா நீ அன்னைக்கு பணம் கேட்டல, உனக்கு தேவையாக இருந்தால் நீ வந்து வாங்கிக்கோன்னு அவங்களே ஃபோன் கால் அல்லது அவங்களே சொல்லுவாங்க. அதுதாங்க யோகம், வேற ஒன்றும் கிடையாது. யோகங்கள்லயே மகத்தான யோகம் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? தர்ம கர்மாதிபதி யோகம். அது என்னதுன்னா தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது மற்ற யோகங்களை காட்டிலும் ரொம்ப எளிதாக காணப்படுகின்ற யோகம் அல்ல இது. சரிங்களா? சாதாரண யோகம் கிடையாதுங்க. அபூர்வமாக தான் இந்த யோகம் சிலருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு யோகம். தர்ம கணாதிபதி யோகம். அதாவது 9க்கும் 10க்கும் உடைய கோள்கள் தர்ம கர்மாதிபதி. கர்மான்னு நம்ம சொல்லுவோம்ல, கர்மான்றது வேற, விதி பயன்றது வேற.
விதியை நாம் மதியால் வெல்லலாம். கர்மா அப்படின்றது நம்மளுடைய பாவ புண்ணியத்தோட கணக்கு தான் கர்மா. திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. 9, 10 கூடிய கோள்கள் தர்ம கர்மாதிபதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகங்கள். 9, 10ஆம் வீட்டில் யார் இருக்கா? ரிஷப லக்னத்தை உடைய சனி பகவான் இருக்கிறார். அவர் தான் அதாவது தர்மம். அதாவது நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக 7.5 நாடு சனி நடக்கிற பொழுதோ, அஷ்டமத்து சனியோ, ஜென்ம சனியோ, பாத சனியோ, எந்த சனியா கூட இருக்கலாங்க. அப்படி இருந்துச்சுன்னா தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு செயல் கண்டிப்பாக அந்த இடத்தில் நடக்கும். அதனால தான் அந்த கர்மாவை நாம் என்ன சொல்கிறோம் என்றால் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம். ஓகே, 5 மினிட்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. பாய் விவோஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தது யோகம்னா என்ன, யோகம் எப்படி வரும். ஸோ 9, 10ஆம் வீட்டுக்குரியவங்களும் 10, 12க்குரிய வீட்டுக்குரியவங்களும் தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றது சனி பகவானை தான் குறிக்குது. அதாவது நிறைய கிரகங்கள் 9 வகையான கிரகங்கள் இருக்கு. சூரிய பகவான், சந்திர பகவான் அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா ஈஸ்வரன் என்று நாம் அழைப்பது ஒருவரை மட்டுமே, சனீஸ்வரன். அதே தான் இந்திரனுக்கும் கொடுத்துருந்தாங்க, இந்திரனுக்கு. பட் அந்த பதவி அவர் தக்க வச்சுக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ சனீஸ்வரன், ஈஸ்வரன் என்ற பெயரை பெற்ற அடைமொழியை கொண்ட சனி பகவான் நமக்கு வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செய்வார். அவர் இருக்கிறப்ப நிறைய பாடங்களை கொடுப்பார். அவர் போனதுக்கப்புறம் அந்த பாடங்கள் வாழ்நாளையே மறக்க முடியாததாக இருக்கும். அதே மாதிரி தான் அவர் போகிறப்ப நிலையான ஒரு சந்தோஷத்தை, சுகத்தை, அமைதியை, மன மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டு செல்வார். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். பாய். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.